நான் தான் நம்ம சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வெறும் 150 ரூபா தாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, வெறும் மட்டன் பிரியாணி வெறும் 150 ரூபா தான். அது மட்டும் இல்லாம அதிரடி ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃப்ரீங்க. சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ வரும். சிக்கன் பிரியாணி 1/2 கிலோ, மொத்தம் 1 கிலோ பிரியாணி வெறும் 150 ரூபாய். இதான் நான் ஹோட்டல்ல ஆஃபர் போட்டதுக்கு வாங்கிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கு டேஸ்ட். இன்னும் உட்கார வச்சு சாப்பிட்ற இடம் தான் நல்லா இருக்கும். பார்சல் மட்டும்ன்றதுனால பேக்கிங் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். பேக்கிங்ல இருந்து தயிர் பச்சில இருந்து மட்டன் பீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தரமா நல்லா இருக்கு. எல்லாமே பச்சடி, அந்த சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா தரமா இருக்கு. நல்லா ரேட்டு கரெக்டான ரேட்டு நல்லா இருக்கு. ஒண்ணு வாங்க ஒண்ணு பிரிங்கிறாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு. ஓகேங்க, ரொம்ப நாள் மாசம் கொடுத்துருங்க. இந்த 22ல இருந்து வர 22 வரைக்கும், அக்டோபர் 22 வரைக்கும். இல்ல, நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஒரு பிரியாணிக்கு 2 ரூபாய் கிடைச்சா குறைஞ்சபட்சம் 500 பிரியாணி போனா 1000 ரூபாய் கிடைக்குமா, அந்த ப்ராஃபிட். வேற மளிகை கடை ஹோல்சேல் பண்றாங்க, நம்ம பிரியாணி ஹோல்சேலா பண்றோம், அவ்வளவுதான். பாய் வீட்டு பிரியாணி சாப்பிடணும்னா இங்க வாங்க. தைவா கேட்டரிங் ஓனர் தான் பேர். எப்படியும் 10 பாக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருப்போம். நம்ம கடைக்காரங்க யாரும் வெயிட் பண்ண வைக்காம கொடுத்துட்டே தான் இருக்கும். அப்பப்போ 10 பாக்ஸ் பண்ணிட்டே தான் வச்சிருக்கோம் ரெடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கலாம்னு வந்தோம். மட்டன் பிரியாணி வெறும் 150 ரூபாயும் தராங்க. வெறும் 150 ரூபாயும் தராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. அதாவது 150 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ஃப்ரீ. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல தராங்க. இந்த பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மட்டன் பீஸும் சிக்கன் பீஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா 100ல இருந்து 150 கிராமுக்குள்ள சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் எல்லாம் இருக்கு. நல்ல தரமாவே தராங்க. நல்லா குவாலிட்டியா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா நல்ல தரமாவே அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடையை தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். விசிட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டிஸ்கஷன்ல கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி வாங்க, இன்னைக்கு என்ன பிரியாணில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல வந்து ஜங்ஷன் போற வழியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லட்சுமி ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே தான் இவங்களோட பிரான்ச் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா முழுக்க பாத்தீங்கன்னா பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஏன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கு இடம் இல்ல. கண்டிப்பா இன்னும் அதுக்குண்டான இடங்களை கண்டிப்பா ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? வாங்க, இன்னும் என்னென்ன இருக்கு வீடியோக்களை பார்க்கலாம். உங்க பேருனா? சீனிவாசன். பேர்னா நம்ம என்ன இருக்கு நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம சோழா காலேஜ்ல இருந்து லட்சுமி ஹோட்டல் ஆப்போசிட்டுங்க. ஓகேண்ணா, இப்ப வந்து அதிரடி ஆஃபர் தரீங்க. மட்டன் பிரியாணி 150 ரூபாய்க்கு தரீங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி கண்டிப்பா இங்க எங்கேயுமே கிடையாது. மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி அது கொடுத்து அதெல்லாம் நீங்க சிக்கன் பிரியாணி ஒரு ஃப்ரீயா தரீங்க. அது எப்படி உங்களால முடியல? அதாவது எத்தனை நாளைக்கு அந்த ஆஃபர்? ஒரு மாசம் கொடுத்துருங்களா. இந்த 22ல இருந்து வர 22 வரைக்கும், அக்டோபர் 22 வரைக்கும். இல்ல, நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஒரு பிரியாணிக்கு 2 ரூபாய் கிடைச்சா குறைஞ்சபட்சம் 500 பிரியாணி போனா 1000 ரூபாய் கிடைக்குமா, அந்த ப்ராஃபிட். வேற மளிகை கடை ஹோல்சேல் பண்றாங்க, நம்ம பிரியாணி ஹோல்சேலா பண்றோம், அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு பிரியாணிக்கு ஃப்ரீ தரீங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதுங்களா? கட்டுப்படி ஆகுது இல்லைங்களா, அதான் சொல்றேன் இல்லைங்களா. ஒரு பிரியாணிக்கு 2 ரூபாய் ப்ராஃபிட்னா 500 பிரியாணி போனா எனக்கு 1000 ரூபாய். நான் ஒரு பிரியாணிக்கு 50 ரூபாய் எதிர்பார்க்கல, 2 ரூபாய் எதிர்பார்க்கறேன். ஓகே, ரொம்ப நல்ல ஐடியானா அது. சரிண்ணா, இப்போ வந்து நம்ம கடை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? மதியம் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும். எல்லா நாளும் உண்டா எப்படிங்களா? இல்ல, சண்டே மட்டும் கிடையாது. சண்டே மட்டும் லீவு. ஆமாங்க. பிரியாணில எந்த முறையில பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஹலால் முறையில செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து பிரியாணி கடைக்கு பாய் தான். தைவா கேட்டரிங். என்னன்னா தைவா கேட்டரிங். ஓகே ஓகே. இப்போ வந்து பிரியாணிக்கு வேற என்ன சைடு கொடுக்குறீங்க? தயிர் பச்சடி, கிரேவி கொடுக்குறீங்களா? ஓகே ஓகேடா. மட்டன் பிரியாணி இந்த பாக்ஸ்ல வரும். ஓகேக்கா. சிக்கன் பிரியாணி இந்த பாக்ஸ்ல வரும். சிக்கன் இந்த பாக்ஸ். ஓகே. இது ரெண்டும் சேர்த்து 150 ரூபாய். ரெண்டுமே 150 ரூபாய். ஆமா. அது எப்படிங்க உங்களால ஸ்டார்டிங்கா கொடுக்க முடியும்? ஸ்டார்டிங்லயே குவாலிட்டியா மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். 2 ரூபாய் இருந்தாலும் போதும்னு நினைக்கிறோம். 2 ரூபாய் இருந்தாலும் போதும். 12 to 3 முடிச்சுக்குவோம். மறுபடியும் வந்து அங்க ஈவினிங் வந்து குரங்சாவடியில இருந்து ஒரு கடை இருக்கு. அங்க வந்து ரைஸ் ஐட்டம், சிக்கன் வெரைட்டிஸ் தான் இருக்கு. லாலிபாப், லெக் பீஸ், இதுல வந்து மட்டன் ரைஸ், சிக்கன் ரைஸ், சேஸ்வான் எல்லாமே இருக்கு. சரிக்கா, அந்த கடையோட அட்ரஸ் சொல்லுங்க. குரங்குச்சாவடி, அசோக் நகர் 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கு. அங்கேயே இருக்கு. அதுவும் இதே பேர்லயே இருக்கும். ஏழுமலை நாட்டுக்குள்ளி கடைன்னு ஃபர்ஸ்ட் இது நம்மளோட கடை. அதுல இருந்து இது ரெண்டாவது, மூணாவது சைஸ் பீஸ் தான் போடுறோம். வெயிட் வந்து 100 கிராம் இருக்கு. 100 கிராம் அளவு போட்டு விடுங்க. ஓகே. மட்டன் பிரியாணி 3 பீஸ் போட்டிருக்கோம். வெயிட் வந்து 140 கிராம் இருக்கு. 140 கிராம். ஓகே ஓகே.
1/2 கிலோ வருது ஒரு வெயிட். ஒரு பிரியாணி 1/2 கிலோ, மட்டன் பிரியாணி 1/2 கிலோ வருது. சரிக்கா. சிக்கன் வந்து 450 கிராம் இருக்கு. சிக்கன் 450 கிராம் வரும். ஓகே ஓகே ஓகே. ரெண்டும் சேர்த்தனா 1 கிலோ வரும். ரெண்டும் சேர்த்தா ஒரு கிலோ. பாருங்க மக்களே, இவங்க வந்து எப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே குவாலிட்டியான முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா 550 இருக்கு. பாத்தீங்கன்னா முன்ன பின்ன கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆவரேஜ் 1 கிலோ முன்ன பின்ன ஆவரேஜா கொடுக்குறாங்க. ஆனா நல்லா இருக்கு, தரமா பண்றாங்க அவங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, விசிட் பண்ணி பாருங்க இந்த நம்ம ஹோட்டலுக்கு. சரிங்களா? பார்சல் எப்பயும் 10 பாக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருப்போம். நம்ம கடைக்காரங்க யாரும் வெயிட் பண்ண வைக்காம கொடுத்துட்டே தான் இருப்போம். அப்பப்போ 10 பாக்ஸ் பண்ணிட்டே தான் வச்சிருக்கோம் ரெடியா. பாய் வீட்டு பிரியாணி தான் செய்வோம். தைவா கேட்டரிங்ல இருந்து ஓனர் தான் செய்யறாரு. இதே பாத்தீங்கன்னா நம்ம சண்டே ஒரு நாள் மட்டும் இந்த கடை லீவுங்க. எதனா காரணம்னா எங்களுக்கு ஏழுமலை நாட்டுக்கோழி கடை இன்னொரு பிரான்ச் இருக்குங்க. நம்ம சரவணா காலேஜ் நேரு ஆப்போசிட்ல இருந்து XCM எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போற வழியில ரெட் கலர் போர்டு இருக்கும். ஏழுமலை ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டுங்க, வேற கிராஸ் கலப்படம் எதுவுமே கிடையாதுங்க. சுத்தமான தரமான முறையில காட்டு சைடு வளர்க்கப்பட தரமான ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வேலையை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்க முழு சிறப்பா பண்றதுனால அந்த ஒரு நாள் மட்டும் இதுக்கு விடுமுறை கொடுத்துறாங்க. இது இல்லாம நமக்கு குரங்குச்சாவடி சைதன்ய ஸ்கூலை தாண்டி சிக்பல் சிக்கன் இதே நேம் உள்ள இன்னொரு பிரான்ச் இருக்குங்க. அங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், செஸ்வான், ஜீரா ரைஸ், காலிஃபிளவர், மஷ்ரூம் ரைஸ், லெக் பீஸ், லாலிபாப், ஹாட் சிக்கன், பெப்பர் சிக்கன், மஞ்சூரியன், சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, சில்லி கிரேவி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெரைட்டியா 30 வெரைட்டி மொத்தம் கொடுக்குறாங்க. அங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா சுவையா சின்ன கடையா கிடைச்சனால இப்ப பார்சல் முறையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஆதரவு பெருக பெருக பெரிய கடையை எடுத்து எல்லாரும் உட்காந்து நிம்மதியா சாப்பிடுற அளவுக்கு ஒரு இடத்தை பிடிச்சி உங்களுக்காக பண்ண நாங்க தயாரா இருக்கோம். உங்க ஆதரவு மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு ஃபேமிலியா நீங்க குடும்பத்தோட வந்து சாப்பிடலாங்க. நம்பி சாப்பிட்டு போங்க. அஜினமோட்டோ கலக்கப்படாது, சுத்தமான முறையில செய்யறோம். அனைத்து மக்களும் நம்ம ஹோட்டலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றிங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து 2 பிரியாணி வாங்கியாச்சு. இப்ப வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து நம்ம ஹோட்டல்ல வந்து பிரியாணி வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடம் எங்க வந்து நினைக்க வேணாம், உங்க டிஸ்கஷன் பண்ணி இந்த லொகேஷன் மற்றும் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கஷன்ல கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி தாராளமா வந்து வாங்கி சாப்பிடலாம். சரியா? ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.